ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான அவல் பர்ஃபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மெஷர்மெண்ட் எதையும் மாற்றிடாமல் சொல்கிற அளவுகளையே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லிருந்து 3 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். கெட்டி அவல் எடுக்கிறனால எடுத்துக்கோங்க, லேசாக இருக்குள்ள அந்த அவல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி. ஆறினதுக்கப்புறம் நம்ம அவலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கோம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலையும் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத் பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ ஃபைன் பவுட்ரை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாதாம் பவுட்ரு சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம்தான். கொஞ்சம் போல் பால் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கோம், ஸோ பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. லைட்டாக சேர்த்திங்கனாலே சீக்கிரமாகவே இலகிரும். பாதாம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறக்காக கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட்டோட பின்னாடி திருப்பி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்து தடவிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சு பூரி கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி கட்டையை விட பிளேட்டில் வச்சு செய்யும்போது நமக்கு ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்டாக பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். கத்தி இருந்ததுன்னா கத்தி வச்சு எடுங்க, குயிக்காக எடுக்கிறதுக்கு வந்துடும். பாருங்கள், இதே போல் ரிமைனிங் இருக்கிற மாவையும் நம்ம தேய்ச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குயிக்கான டைம்லேயே இந்த ஸ்வீட் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான அவல் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கட்டாயமாக ஒன்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.